Hello my dear students and parents, welcome to Janus Nee Tamil. Officially MCC All India Counseling கான round 1 result இன்னைக்கு வரதா இருந்தது இல்லையா. ஸோ இப்போ அஃபீஷியலாக ரிசல்ட் போஸ்ட்பான் ஆகிட்டு எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்னா ஆகஸ்ட் 21 அன்னைக்கு தான் நமக்கு ரிசல்ட் வரும். ஸோ நியூ ஷெடியூல் அஃபீஷியலாக எம்சிசி போர்ட்டலில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த நியூ ஷெடியூல் படி பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி சாய்ஸ் லாக்கிங் 28th ஆகஸ்ட் வரைக்கும் நைட் வரைக்கும் நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ ரிசல்ட் என்னைக்கு வரும்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 21 தான் வரும். இதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் 19 நமக்கு கொடுத்திருந்தாங்க. இப்போ 2 days போஸ்ட்பான் ஆயிருக்கு. அண்ட் அதே மாதிரி ரிப்போர்ட்டிங் ஜாயின் ஒன்ஸ் உங்களுக்கு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ரெஸ்பெக்டிவ் காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா. இதுக்கு முன்னாடி 20 ஆகஸ்ட்லேருந்து 25 ஆகஸ்ட் வரைக்கும் நமக்கு டைம் சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ இந்த டைம் கிடையாது. இப்போ என்னன்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 22லேருந்து ஆகஸ்ட் 31 வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. ஸோ 10 days நமக்கு ஜாயின் பண்றதுக்கே டைம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி 6 days மட்டும் தான் இருந்தது. இப்போ 10 days அப்படின்றது ரொம்ப 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 நல்ல டைம். பிகாஸ் அதுக்குள்ள நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் இருக்கு இல்லையா, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கான ரிசல்ட் வந்துடும். ஸோ ஒன்ஸ் அந்த ரிசல்ட்டையும் பார்த்துட்டு நீங்க எதை சூஸ் பண்றீங்க அப்படின்னு டிசைட் பண்றதுக்கு இந்த டைம் பீரியடே போதுமானதா இருக்கும். ஸோ இன்னைக்கு நீங்க எத்தனை தடவை போய் எம்சிசி போர்ட்டல்ல செக் பண்ணாலுமே இன்னைக்கு ரிசல்ட் வராது. எப்போ வரும் அப்படின்னா ஆகஸ்ட் 21 தான் நமக்கான ரிசல்ட் வரும். அண்ட் அதே மாதிரி ஸ்டேட் கவுன்சிலிங் இருக்கு இல்லையா, ஸ்டேட் கவுன்சிலிங் ரவுண்ட் 1 ஷெடியூலையும் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 30 நம்மளோட தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா. அண்ட் அதுக்கப்புறம் நமக்கான சாய்ஸ் ஃபில்லிங் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி 19th ஆகஸ்டோட க்ளோஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணி 20 ஆகஸ்ட் வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் சாய்ஸ் லாக்கிங்க்கு டைம் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ரிசல்ட் எப்போ வரும்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 22 தான் நமக்கான தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கான ரிசல்ட் வரும். அண்ட் அதே மாதிரி லாஸ்ட் டேட் ஃபார் ஜாயினிங் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 28 சொல்லியிருந்தாங்க. இதுல செப்டம்பர் 5 தான் லாஸ்ட் டேட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அஃபிஷியலா ஆகஸ்ட் 28 அப்படின்றது செப்டம்பர் 5 சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பிகாஸ் எல்லா ஸ்டேட்ல இருக்கக்கூடிய கவுன்சிலிங்குமே எம்சிசி சொல்லக்கூடிய ஷெட்யூலை தான் ஃபாலோ பண்ணும். ஸோ தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்லேருந்து இது பத்தின நோட்டீஸ் மிக விரைவாக ரிலீஸ் ஆகிறதுக்கான நிறையவே சான்சஸ் இருக்கு. ஒன்ஸ் அஃபிஷியலா தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்லேருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம சேனல்ல நான் குயிக்கா அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ டோன்ட் நீட் டு வரி. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல் இந்தியா கவுன்சிலிங் தமிழ்நாடு கவுன்சிலிங் அட்டன் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ்க்கு மறக்காம இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிடுங்க. இன்னைக்கு அஃபிஷியலா ரிசல்ட் வராது. ஸோ யாருமே பயப்பட வேண்டாம். அண்ட் அதே மாதிரி தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங் ரெண்டுத்துலையுமே ஒன்ஸ் சீட் அலாட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க அப்கிரேட் பண்ணணுமா இல்ல ரிசைன் பண்ணணுமா இல்ல ஃப்ரீ எக்ஸிட் ஆக போறீங்களா, இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பத்தி உங்களுக்கு இன்னும் தெரியல, இல்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம சேனல்ல கிளியர் கட்டான வீடியோ போட்டிருக்கேன். ஆல் இந்தியா கவுன்சிலிங் ஆஸ் வெல் அஸ் தமிழ்நாடு கவுன்சிலிங் ரெண்டுத்துக்குமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா மறக்காம போய் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட் செக்ஷன்ல தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் 2026 ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த பிளேலிஸ்ட்ல தான் நான் ஆட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட். அஃபிஷியலாக எம்சிசிலேருந்து இல்லை தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்லேருந்து ஃபர்தர் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா குயிக்காக நான் அப்டேட் பண்ணிடுறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. See you all in our next video. Take care.